ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிறு தோசை செய்யுது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போது 2 கப் பச்சைப்பயிரை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சோக் பண்ணும்போது அது குவான்டிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ இப்போ தேவையான அளவு பச்சைப்பயிறு எடுத்து நான் ஜாரில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இது கூட எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, வெறும் பச்சைப்பயிறு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். அது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. ஸோ எனக்கு 3 பச்சை மிளகா போதும், மைல்டான காரம் இருக்கும். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. சேம் தோசை மாவு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும். இப்போது ஒரு பேன் வச்சு தோசை சுடுற மாதிரியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பேன் மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்க தோசை எவ்வளோ நல்லா செவந்திருக்கு. ஸோ அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும்போது திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டு எடுத்துடுங்க. இப்போ உங்களுக்கு பச்சைப்பயிறு தோசை வித் தேங்காய்